எங்க நடப்பு ஐபிஎல் தொடர்ல எந்த டீம் நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுல எனக்கு தெரியாது. ஆனா ஒஸ்ட் பவுலிங் அட்டாக் அப்படின்னா அது ஆர்சிபி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஜாம்பவானான வாசிம் அக்ரம் பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, வாசிம் அக்ரம் 2024 ஐபிஎல் தொடரை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். எப்ப ஐபிஎல் தொடர்ல இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்களோ அப்பையில இருந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆகிருச்சு. எல்லா அணிகளுமே ரொம்ப ஈஸியா 200 ரன்ல கடந்து போறாங்க. முன்னாடி தான் 180 190 அடிச்சாலும் செம்ம ஸ்கோர். இப்பெல்லாம் அந்த ஸ்கோரை வெறும் 15 ஓவர்ல அடிக்கிறாங்க. 220க்கு மேல அடிச்சாதான் இப்பெல்லாம் நல்ல ஸ்கோர். அதையும் கூட சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல எஸ்ஆர்எச் விளையாண்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா 200க்கு மேல தான் அடிக்கிறாங்க. எளிதாவே 250க்கு மேல 3 தடவை அடிச்சிருக்காங்க. இதுக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸும் ஒரு காரணம் அப்படின்னாலும் கூட பேட்ஸ்மேன்களோட திறமையும் அதிகமாகி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். பயமே இல்லாம சுதந்திரமா ஆடுறாங்க. இப்ப கடைசியா நடந்த 12 போட்டிகள்ல முக்காவாசி போட்டிகள்ல 200 ரன்ல கடந்திருந்தாங்க. இதனால ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் போட்டியா மட்டும் இல்லாம ஒரு பொழுதுபோக்கு அம்சமாவும் மாறி இருக்கு. இத பத்தி தான் பேசி இருக்காரு பாகிஸ்தான் ஜாம்பவான் வீரரான வாசிம் அக்ரம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல வேளை இந்த ஒரு காலத்துல நான் கிரிக்கெட் விளையாடல. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா 20 ஓவர்ல சாதாரணமா 270 ரன்கள் அடிக்கிறாங்க. இது ஒன் டேவ்ல எடுத்துக்கிட்டோம்னா 450ல இருந்து 500 ரன்கள் எடுக்கிறதுக்கு சமமா பாக்குறேன். ஏதாவது ஒரு தடவை 270 அடிச்சிடலாம். ஆனா சில நாட்களுக்குள்ளேயே ஹைதராபாத் அணி 3 தடவை அடிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே அந்த அணியோட வலிமையை காட்டுது. என்ன பொறுத்தளவுக்கு 5 ஓவர்ல 100 ரன்கள் அடிக்கிறதுலாம் மிகப்பெரிய குற்றம். ஃபுல் டாஸா பவுல் பண்ணாலும் கூட இப்படிலாம் ரன் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பவுலர்ஸை பணம் கொடுத்து அடிவாங்க கூட்டு வராங்க. T20 ஃபார்மேட் கிரிக்கெட்ல பவுலர்ஸை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கிளாசன் தான் இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன். அவர் ஒரு மான்ஸ்டரா இருக்காரு. அதே மாதிரி இந்த ஐபிஎல் தொடர்ல சிறந்த பவுலிங் அட்டாக்கை எந்த டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா நிச்சயமா சொல்லுவேன், ஆர்சிபி கிட்ட தான் ஒஸ்ட் பவுலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிம் அக்ரம் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகமது சிராஜ், பெர்குசன், யாஸ் தயால், கரண் சர்மா, விஜயகுமார் வைசாக், மேக்ஸ்வெல், மயங்க் டாகர், டோப்லின்னு எந்த ஒரு பவுலருமே சொல்லிக்கிற அளவுல பவுல் பண்ணல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.